எல்லாருக்கும் வணக்கம். உங்க தளபதி விஜய் அவருடைய படத்தை பார்க்க வந்த ரசிகர் ஒருத்தர் பஸ்ல இருந்து கீழே வந்து இறந்ததுக்கு வெறும் வருத்தத்தை மட்டும் தெரிவிச்சாரு. ஆனா அல்லு அர்ஜுன் அப்படிங்கிற நடிகர் அவருடைய படத்தை பார்க்க வந்து இறந்த ரசிகை அந்த பெண்மணியோட குடும்பத்துக்கு 25 லட்சம் கொடுத்திருக்காரு. யாருப்பா தலைவன்? தலைவனா கொடுக்கணும், எடுக்க கூடாது. உங்களுக்காக ஒரே ஒரு நாள் ஷோ ஃப்ரீயா காட்ட முடியாதா? ஏன் 120 ரூபா உங்ககிட்ட இருந்து கொடுக்கணும்? உங்க தளபதி தானப்பா. இவ்வளவு நாள் நடிகர் சங்கத்துல இருக்காருப்பா. இந்த நடிகர் சங்கத்துக்கு என்ன பண்ணாரு? இதுக்கு முன்னாடி இந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க கட்டணம் அடைக்கிறக்காண்டி வெளிநாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி நடத்தி அதை எவ்வளவுக்குள்ள திறம்பட பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த சரத்குமாரோ அதை முன்னெடுத்து நடத்தினாரு. அவங்க எல்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சு அரசு வந்தாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. இவர் இங்கேயே ஒண்ணும் பண்ணல, புதுசா மக்களுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு ரொம்ப நக்கலா இலக்காரமா தன்னுடைய அறிவுக்கூர்மையான பேச்சை வெளிப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு பேசக்கூடிய போஸ் வெங்கட் அப்படிங்கிற கொத்தடிமைக்கு தான் இன்னைக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன். அவரும் சமீப காலமே தளபதி விஜய் எதிர்த்து தான் அவர் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தான் அனைவரும் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு. எதுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்போ ஒரு ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? தளபதி விஜய் அவர்களையும் அவருடைய அரசியலும் எதிர்த்தா ஃபேமஸ் ஆயிடலாம், தங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு சன்மானம் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய தற்கொலைகள் இப்போ வந்து புதுசா முளைச்சிருக்காங்க. ஸோ அதுல ஒருத்தர் தான் இந்த போஸ் வெங்கட். இவர் சொல்ற ஏதாவது ஒண்ணு நியாயமான ஒரு கத்தா இருக்கா? உண்மையா பாத்தீங்களா? அதாவது இவர் சொல்றாரு விஜய் படத்தை பார்க்க வந்து ஒருத்தர் வந்து பஸ் வந்து கீழே வந்தாருன்னு. அதுவே முதல்ல தவறு. ஒரு பொது மேடையில ஒரு பொது இடத்துல பேசுறதுக்கு முன்னாடியே முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அது வேற ஒரு நடிகருடைய படத்துக்கு வந்து ரசிகர்கள் இறந்தது. அதையுமே அந்த படத்தை தயாரிச்சவருமே நீங்க யாருக்காக செம்படிக்கீங்களோ முட்டு கொடுக்கீங்களோ அவங்களுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய அந்த தயாரிப்பு நிறுவனம் தான். அதை தெரியாமலே வந்து முட்டுடுக்க வந்துருது. சரி, தலைவனா கொடுக்கணும் எடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. தளபதி விஜய் எங்க யாருக்கிட்ட எடுத்தாரு முதல்ல அதை நிரூபிக்க முடியுமா? எங்க இப்பமாவது அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் இந்த நிவாரண நிதி எல்லாம் கொடுக்காரு. இதுக்கு முன்னாடியே அனிதா அந்த பெண் இறந்ததுக்கு குடும்பத்துக்கு நேரடியாக உதவி பண்ணாரு. தூத்துக்குடி துப்பாக்கி ஸ்டெர்லைட் பிரச்சனை இல்லை, இறந்து போன அந்த 13 பேருடைய குடும்பங்களுக்கு நேரடியாக போய் உதவி பண்ணாரு. அதெல்லாம் போசுங்களுக்கு தெரியாதா? என்ன ஒரு முரட்டு மட்டும் கேட்கிறேன். அதாவது நடிகர் சங்கத்தில் இவ்வளவு நாள் இருந்தாரு, நடிகர் சங்கம் கடன் அடைக்கு எவ்வளவு அரசு தான் அந்த கடன் அடைச்சிட்டு இருப்பீங்க. சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த கலை நிகழ்ச்சி நடத்தி எல்லாம் பண்ணாருன்னா அவர் வந்து அங்க நடிகர் சங்க தலைவராக இருந்தாரு, அதனால அதை முன்னெடுத்து பண்ணாரு. அதுக்கப்புறம் சரத்குமார் அவர் நடிகர் சங்க தலைவர் ஆனாரு. விஜய் நடிகர் சங்க தலைவர் ஆகலையே. எத்தனை ஆண்டு காலமா அந்த நடிகர் சங்க கட்ட கடன்ல இருக்கு. எப்படி என்னத்தை கட்டுறீங்க? தாஜ்மஹாலோட பெருசா ஒன்று கட்டுறீங்களா என்ன? எனக்கு புரியவில்லை. ரொம்ப காலமா அதை விட்டுட்டு இருக்கீங்க. அது நடிகர் சங்க கடனை நிமிக்கணும், அதை கட்டணும்னு. ஆனாலும் இப்போ கூட விஜய் அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. அதுக்கு தெரியுமா இல்லையா? இந்த போது வந்துட்டு எதுவுமே தெரியாது நினைக்கிறேன். தெரியாம வந்து அடி மேடைகளை பைக்க பிடிச்ச உடனே அடி பெரிய ஒரு அறிவாளி மாதிரி பேச வேண்டியது. அவர் இவ்வளோக்குள்ள பண்றாரு, அரசுக்காரங்க மக்களுக்கு ஏதாவது பண்ண போறாங்க. அவருடைய ரசிகர்களுக்காண்டி ஒரு ஷோ ஃப்ரீயா விட வேண்டியதானே? ஏன் டிக்கெட் வாங்கணும், காசு வாங்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க ஃப்ரீயா வந்து ஒரு படத்தை எடுத்து வெளியிடுவீங்களா? இல்ல நீங்க யாருக்காவது செம்பு குடிக்கல முட்டு குடிக்கல அவங்க ஃப்ரீயா ஒரு படத்தை தயாரிச்சு மக்கள் கொடுவாங்களா? அவரு நடிச்சார்ல, அது காசு வாங்காம நடிச்சாரா? எனக்கு யாரும் தெரியும். அதாவது இவரு முட்டு கொடுக்காருல சின்னவர், அவரை வச்சு நான் கேட்கிறேன். இல்ல அவரு வந்து அவங்க தான் அரசியலுக்கு வரலாமா? தளபதி விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதா? எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க தளபதி விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு? இல்ல இந்த முரட்டு முட்டு போசுங்கிட்ட பக்கம் எனக்கு என்ன தெரியும். பெரிய வெளியில வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை சுயம்பு அப்படின்னு பேச வேண்டியது. அங்க போய்கிட்டு சின்னவர் பக்கம் புகுது இருக்கு. அந்த போட்டோ பாருங்களேன். ஏங்க நீங்க தான் பெரிய சுயமரியாதை, அம்பேத்கர், நாங்க பெரியார், நாங்க சனாதன எதிர்ப்புன்னு பயங்கரமா பேசுறீங்களே, நீங்க என்ன பண்றீங்க? துணை முதல்வரை பார்க்க வந்து புங்குது கொடுக்க வேண்டியதுனா சுயமரியாதையோட. அதுல சின்னவர் அப்படின்னு ட்வீட் போடுறீங்க. எதுக்கு காலம் எதுக்கு கேட்கிற? இந்த அடிமைத்தனத்தை உங்களால மாற்ற முடியலையே. நீங்க எல்லாம் என்ன பெரிய பேச்சு பேச வரீங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியாரை படிச்சுட்டோம், அம்பேத்கரை படிச்சுட்டோம், ஆனா எப்படின்னு இல்ல உங்களால இன்னும் அந்த அடிமத்திலிருந்து வெளியே வர முடியல. நீங்களாம் மற்றவங்க அட்வைஸ் பண்ணலாமா? ரசிகர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் பின்னாடி போறாங்கன்னு. நீங்க வந்து கொத்திரிமையில இருந்து வெளியே வரலையே அடிமத்தில இருந்து. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் பேசுறத பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் அதாவது இவருக்கு பேசுற பேச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம இருந்தா பயங்கரமா திருப்பி கொடுத்துருக்கலாம். அவங்க சான்ஸ் கிடைக்க ஒரு நாள் பார்க்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த போஸ் மாதிரி கொத்திரிமையில பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.